சனாதன தர்மத்தில் வேதம், இதிகாசம், புராணம் இந்த மூன்றுமே சனாதன தர்மத்தின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். வேதத்தின் பொருளை தெரிஞ்சு கொள்ள முடியாததுனால இதிகாசங்கள், இன்னும் எளிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக புராண கதைகள். இதிகாசம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மைத்தாலஜின்னு சொல்கிறா. அந்த மைத்தாலஜினாக்கா மித், அது தவறு. அதுக்கு சரியான வார்த்தை ஆங்கிலத்தில் கிடையாது. ஆஸ் இட் இஸ் அப்படின்னு ஒன்றா சொல்லலாம். இதிகாசம் நடந்தது, விபவ அவதாரம் பகவானுடையது. எந்த ஒரு காவியம் நூல் அப்படின்னாலும் ஆன்மீகத்தில் 4 விஷயம் அதில் இருக்கணும். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், அறம், பொருள், இன்பம், வீடு. இது 4 சொன்னாதான் அது ஒரு காவியம். ராமாயணம் அப்பேற்பட்ட ஒரு காவியம் அது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாகும், வீடியல் வழியது ஆக்கும், வேரியல் கமலை நோக்கும், நீடிய அரக்க சேனை நீறுபட்டழிய வாகை, சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. நாராயணனுடைய 108 சகசிரநாமத்தை சேவிக்கணும் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனுடைய தங்கையான பார்வதிக்கு விருப்பம். அந்த பார்வதி தேவிக்கு ராமா அப்படின்ற பெயரை சொன்னா போறோம். நாமம் சொல்லுங்க. உங்களால் வேதம் படிக்க முடியலனாலும், இதிகாச புராணங்களை படிக்க முடியலனாலும் பகவத் நாமாவை சொல்லணும். நீ ராமா அப்படின்னு, அதுக்கு தான் அந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலையும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. கங்கைக்கு போய் காசியில் உயிர் போகும்போது அந்த ஆத்மாக்களுடைய காதில் சிவபெருமான் ராமநாமத்தை ஓதுவார். அப்படி அந்த ராமநாமத்தை கேட்ட அந்த ஆத்மாவுக்கு குறைந்தபட்சம் சொர்க்கமான கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். தர்மம் அப்படின்னு ஒரு திருவுருவம், ஒரு வடிவம். தர்மம்ன்றது ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு வடிவம் வேணும்னா அது ராமன். ராமோ விக்கிரகவான் தர்மம் அப்படின்றதுனால அந்த தர்மத்துக்கு ஒரு வடிவு அப்படின்னாக்கா ஸ்ரீராமபிரான். உலக மக்கள் அனைவரிடத்திலும் அந்த உருவத்தில் ராமனை கண்டவர் சமர்த்த ராமதாஸ். சமர்த்த ராமதாஸ் மற்ற வாழ்கிட்ட பேசும்போது அவளை எப்படி பேசுவாங்க, எது சொன்னாலும் ராம் ராம் அப்படின்னு அப்படிதான் ஆரம்பிப்பார் அவர். எது சொன்னாலும் ராம் ராம். ராமனுடைய சொல் அப்படின்னா ஆனந்தம். அதுக்கு அர்த்தம் தசரதன், தேவிமார்கள், அவருடைய குருக்கள் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அனுமன், சுக்ரீவன், விபீஷ்ணன், சீதா பிராட்டி, பரதன், லக்ஷ்மணன், அத்தனை பேருக்கும் ஆனந்தம் கொடுத்தவன் ராமன். ராமன் நல்லொழுக்கத்தினுடைய திருவுருவம். லட்சிய மனுஷன், லட்சிய மகன், லட்சிய கணவன், லட்சிய சகோதரன், லட்சிய மன்னன் அப்படின்னு அனைத்து பரிமாணங்களிலும் லட்சியத்தின் சின்னமாகவே விளங்கினான் ராமன். அறத்தை காத்தவன், மாதவம் செய்தான். மன்னிடை யார் ராகவன் அன்றி மாதவம் அறத்தோடு வளர்த்தார் அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன மாதிரி ஒரு மாபெரும் தவத்தை இயற்றினவன் ராமன். கிருஷ்ணன் எல்லா யுகத்திலும் தர்மத்துக்கு தலைகுனிவு வரும்போது, அதர்மங்களுக்கு பெருமையும் உயர்வும் ஏற்படும் போது அதை போக்க தன் இச்சையினால் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னான். பகவான் ஸ்ரீ ராமபிரான் கிருஷ்ணாவதார நோக்கங்களும் அதை நிறைவேறத்துக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணிடுறார் அவர். அறத்தை காத்தவன், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகண்ட கோவில் ராமானுஜன் குணம், வடகலை தென்கலை வடுகு கன்னடம், இடம் உள் பாஷை யாது ஒன்றின் ஆயினும், திடம் உள் ரகுகுலத்து ராமன் தன் கதை அடைவுடன் கேட்பவர் அமரர் ஆவரே. அமரராக மோட்சம் உறுதி. இருவரும்பில், அதாவது இறக்கும் காலத்தில் ராமா என்றோர் உம்பர் நிருவர் என்பது நிச்சயம் ஆதலால், மறியில் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் பெறுபவர் என்னும் பேசவும் வேண்டுமோ அப்படின்றார் கம்பன். ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமன் நாராயணனுடைய ராமாவதாரத்தை, திருவிளையாடலை எடுத்துரைப்பது. நாரத முனிவன்
இக்கதையை எடுத்துரைக்க, அதை வால்மீகி பாட, அது முதல் நூலாக கம்பரும் பாடினார். உலகம் யாவையும் தாமுள வாக்கையும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அகிலையிலா விளையாட்டுடையவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே.